அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இப்போது உச்சக்கட்ட பதற்றத்தை எட்டியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை குண்டு வீசி தவிடுபொடியாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த 48 மணி நேர கெடு உலக நாடுகளை பீதியில் உறைய வைத்த நிலையில் இதற்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் கொடுத்துள்ள பதில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் மாறியுள்ளது. எங்களை வரைபடத்தில் இருந்தே அழித்து விடுவோம் என்று நீங்கள் காண்பது பகல் கனவு. உங்கள் மிரட்டல்கள் எங்கள் உறுதியை இன்னும் அதிகமாக்குமே தவிர எங்களை பலவீனப்படுத்தாது. போர்க்களத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் முழுமையாக தயார் என்று ஈரான் அதிபர் டிரம்பிற்கு நேரடியாகவே சவால் விட்டுள்ளார். ஈரானின் இந்த துணிச்சல் அமெரிக்காவை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நிலைமை எவ்வளவு மோசமாக உள்ளது என்றால், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் வசிக்கும் மக்களுக்கு ஈரான் ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் பொதுமக்கள் உடனடியாக தேவையான தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மொபைல் போன்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஈரான் அதிபரின் நெருங்கிய வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. இது அங்குள்ள மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் ஈரானின் முதல் துணை அதிபர் முகமது ரீசா ஆரிஃப், எங்கள் எரிசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா கை வைத்தால் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமே இருளில் மூழ்கும், மிகப்பெரிய மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் என்று எச்சரித்துள்ளார். இருப்பினும் ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் முழுமையாக மூடவில்லை என்றும், எங்கள் எதிரி நாடுகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்களை மட்டுமே தடுப்போம் என்றும், மற்ற நாடுகள் செல்லலாம் என்றும் ஈரான் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. உலகின் 20% எண்ணெய் வளம் செல்லும் இந்த பாதையில் ஏற்பட்டுள்ள இந்த தடை சர்வதேச அளவில் பெட்ரோல் டீசல் விலையை தாறுமாறாக உயர்த்தும் அபாயம் உள்ளது. டிரம்ப் விதித்த 48 மணி நேர கெடு முடிவடையப் போகும் நிலையில் அமெரிக்கா என்ன செய்யப் போகிறது, ஈரான் எப்படி தாக்கப் போகிறது என்று உலகம் முழுவதும் பதற்றத்துடன் உற்றுநோக்கிக் கொண்டிருக்கிறது.